இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மகாசாகர் அப்படிங்கிற கொள்கையை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது தெற்குலகுக்கான கொள்கை. அதாவது இப்போ நம்ம நிறைய வெளியுறவு கொள்கைகளை மத்திய அரசு பின்பற்றுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சாகர் கொள்கை, அடுத்து அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, கிழக்கு நோக்கிய கொள்கைன்னு சொல்லிட்டு பல்வேறு வெளியுறவு கொள்கைகளை நம்ம மத்திய அரசு பின்பற்றுறாங்க. அதுல ஒன்னா இப்போ மகாசாகர் அப்படிங்கிற ஒரு புதிய கொள்கையை இப்போ பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த மொரீஷியஸ் பயணத்துல தான் இந்த மகாசாகர் அப்படிங்கிற தெற்குலகுக்கான தொலைநோக்கு பார்வை கொள்கையை அறிமுகப்படுத்திருக்காங்க. மகாசாகர் அப்படின்னா பிராந்தியங்களுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றம், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மகாசாகர் அப்படிங்கிறது. அதாவது தெற்குலகுக்காக முன்னுரிமை அளிக்கிறதுக்காக, தெற்குலகுல வர்த்தகத்தை மேம்படுத்துறது, திறன் கட்டமைப்பை மேம்படுத்துறது, இது போன்றவற்றிற்காக தான் மகாசாகர் கொள்கையை இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். ஸோ அதில் தெற்குலகு அப்படின்னா என்னன்னா, மேப்ல பாருங்க. ஸோ நம்ம உலகத்தை நம்ம பூமியை என்னவா பிரிக்கலாம், நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதுல தெற்குலகு அப்படிங்கிறது இந்த லைன் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இதுல தான் தெற்குலகுக்குள்ள வரும். ஆஸ்திரேலியாலாம் தெற்குலகுல வராது. அதாவது இந்த தொழில் புரட்சி நடைபெற்றது இல்லையா, அந்த தொழில் புரட்சினால முன்னேற்றம் அடைந்த நாடுகள் அதாவது நார்த்துக்கு போயிடுவாங்க. சரிங்களா, வேர்ல்டு சவுத், குளோபல் சவுத் அப்படிங்கிறது இந்த தொழில் புரட்சினால பாதிக்கப்படக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய வளர்ச்சி அடையாத நாடுகளை தான் நம்ம தெற்குலகு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். இந்த ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏசியாவில் பார்த்தீங்கன்னா பாதி தூரம், இதெல்லாம் தான் தெற்குலகு. ஸோ இந்த தெற்குலகில் வர்த்தகத்தை மேம்படுத்துறது, அந்த தெற்குலக நாடுகளில் திறன் கட்டமைப்பை மேம்படுத்துறது, பரஸ்பர பாதுகாப்பை ஏற்படுத்துறது ஆகியவற்றிற்காக மகாசாகர் அப்படிங்கிற கொள்கையை பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த தெற்குலக கொள்கையின் கீழ், மகாசாகர் கொள்கையின் கீழ் தெற்குலக நாடுகளுக்கு தொழில்நுட்ப பகிர்வு, மானியங்கள், கடன் சலுகைகள் ஆகியவை வழங்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்காக 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாகர் அப்படிங்கிற கொள்கையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுவும் மொரீஷியஸ்ல தான் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இப்போ மகாசாகர் கொள்கையையும் மொரீஷியஸ்ல தான் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க.